ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம். எல்லாரோட மொபைலுமே வால்யூம் பட்டன் இருக்கும். பாத்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன். இந்த வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? வால்யூம் அப் பிரஸ் பண்ணா வால்யூம் கூடும், வால்யூம் டவுன் பட்டன் பிரஸ் பண்ணா வால்யூம் குறையும். இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, வால்யூம் அப் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாஷ் லைட் எரியுது. இப்ப நான் 2 தடவை பிரஸ் பண்ண அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் விழுது. இப்ப நான் அதே வால்யூம் அப் பட்டனை ஒரு லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சேன் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ற ஆப்ஷன் வருது. சோ இப்ப வால்யூம் டவுன் பண்ற பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் ஓபன் ஆகுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகளை நம்ம வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம்? சூப்பரான இருக்குது. சோ இது பல நேரங்களிலும் பல சிச்சுவேஷன்லயும் பலதரப்பட்ட வேலைகளை ஒரு சில நொடிகளில் முடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் உபயோகமா இருக்கிறதுக்கு இந்த வீடியோல இருக்கிற லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் நம்ம மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஒரு சில நேரங்களில் ஒவ்வொரு அப்ளிகேஷன் தேடி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஒரு சில அப்ளிகேஷன் ஒரு கூடி போன ஒரு 5 அப்ளிகேஷன் ஷார்ட் கட்டோட ஹோம் ஸ்கிரீன்ல வச்சிருப்போம். முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சோ அந்த நேரத்திலையும் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனை நம்ம தேடி எடுக்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் தேடி கண்டு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் மிக மிக அர்ஜென்டான அப்ளிகேஷன்ஸை வால்யூம் பட்டன்ல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி? அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது சோ அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன், ஹெட்செட் பட்டன், ஆட் பட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப படிக்க விடாது, மண்டை குழம்பிடும். அதனால வால்யூம் பட்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள ஓடிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப், வால்யூம் டவுன் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு முதல்ல ஆஃப்ல தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆன் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃப்ல இருக்கும், நம்ம ஆன் பண்ணிடணும். வால்யூம் அப்புக்கு கீழேயும் சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் பிரஸ் இருக்கும். அதே மாதிரி வால்யூம் டவுனுக்கு கீழேயும் சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் பிரஸ் இருக்கும். அது என்னன்னா வால்யூம் அப் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணா என்ன மாதிரியான விஷயம் நம்ம மொபைல் நடக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வால்யூம் அப் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணா பேக்ல போடுமா, இல்ல ரீசெண்டான அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிக்கணுமா, கேமரா ஓபன் ஆகணுமா, டார்ச் லைட் ஓபன் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சஸ் அப்படின்ற அந்த டிராப் டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில நேரங்கள் அப்ளிகேஷன்ஸ், முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் இருக்கும். வால்யூம் அப் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணா என்ன அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர் ஓவர். இப்ப நான் வந்து சிங்கிள் டாப்ல பிளாஷ் லைட் எரியற மாதிரி செட் பண்ணிருக்கேன். நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப நேரம் கை கொடுக்கறது வந்து பிளாஷ் லைட் தான். நார்மலா பிளாஷ் லைட் ஓபன் பண்றதுக்கு மொபைல் ஓபன் பண்ணி ஸ்கிரீன் லாக் எடுத்து பிளாஷ் லைட் ஆன் பண்றதுக்கு நிறைய நேரம் முடிஞ்சிடும். என்னன்னா வால்யூம் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டார்ச் லைட் எரிஞ்சிடும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் அப் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் லாங் பிரஸ் பண்ணா எனக்கு பவர் ஆஃப் பண்ற ஆப்ஷன் வந்து தெரியணும் அப்படின்னு நான் செட் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோல சொல்லிருக்கேன், மொபைல் இருக்கிற பவர் பட்டன் வந்து மொபைலுக்கே உள்ள உயிர் நாடி. நான் இதை வந்து ரொம்ப நிசாரணமா ரொம்ப கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணி ஒரு மொபைல் இதை பாருங்க ரிப்பேர் ஆகி போச்சு. சரி பண்ணணும்னா மொபைல் கம்பெனி கொண்டு போய் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ மொபைலோட உயிர் நாடியே வந்து பவர் பட்டன் தான். பவர் பட்டன் போயிடுச்சு அப்படின்னா மொபைல் எவ்வளவு பெரிய மொபைல் இருந்தாலும் எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருந்தாலும் அது என்னதான் ஒர்க் ஆனாலும் உயிரோடு இல்லாம இருக்கிறது தான் சமம். சோ அதனால பவர் பட்டன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஷனை நம்ம வால்யூம் பட்டன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பவர் பட்டனுக்கு வேலையே இருக்காது. அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் பிரஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் நான் இருந்து கொண்டு வந்துட்டேன். சோ அதனால பவர் பட்டனுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதே மாதிரி வால்யூம் டவுன் பட்டன் அதே நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்ற செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல போய் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். மேட்டர் ஓவர். சோ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அர்ஜென்டான இடங்கள் நீங்க டக்குன்னு மொபைல் எடுக்காமலே, அதாவது ஸ்கிரீன் லாக் ஆன் பண்ணிக்காமலே நம்ம பிளாஷ் லைட் எடுக்கணும் அப்படின்னா வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துடும். இப்ப நம்ம மறுபடியும் ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும். 2 தடவை பிரஸ் பண்ணா அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் வந்துடும். இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இது 2 பிரஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு அந்த வேலையே கிடையாது. இதனால நமக்கு பவர் பட்டன் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷனே கிடையாது. அதுல பவர் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வால்யூம் அப் பட்டன்ல கொண்டு வந்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆப்ஷன் வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். அதே மாதிரி வால்யூம் டவுன் பட்டனா ஒரு தடவை பிரஸ் பண்ணா வாட்ஸ்அப் ஓபன் பண்ண மாதிரி செட் பண்றேங்க. வாட்ஸ்அப் கிடையாது, சாம்பிளுக்கு வாட்ஸ்அப் சொல்லிட்டு உங்களுக்கு அடிக்கடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அது தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை பிரஸ் பண்ணா போதும் வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், ஷார்ட் கட்ஸ், சிஸ்டம் உள்ள ஆப்ஷன்ஸ், மீடியா, அதாவது வால்யூம் அடுத்த பாட்டு எடுக்கிறது, நீங்க MP3 கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த பாட்டு ஒன்னும் பிளே பட்டன் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதுல வந்து கொண்டு வந்துக்கலாம். சோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.